குப்பைக்கு காவல் போட்டதை பார்த்துருக்கீங்களா? நான் போயிருந்தேன் 2 நாள் முன்னாடி. நான் போலீஸ்காரர் கேட்குறேன், ஏங்க எங்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டிருந்த யூனிஃபார்முங்க, நாங்கள் மதிப்பு மரியாதையும் கொடுக்குறோம், நீங்கள் எந்த மாதிரி இருக்கணும், ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு குப்பைக்கு வந்து காவல் இருக்கிறீங்களே, இன்னைக்கு இந்த திமுக அரசாங்கம் உங்களை எப்படி பயன்படுத்துது பாருங்க அப்படிங்கிற கேட்டுட்டான். அவங்க அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல அவங்களால. நம்ம போய் பிஜேபி கொடி போட்ட கார் போய் நின்னோன்னு பதறி அடிச்சு ஒடியாடுறாங்க. நான் கேட்குறேன், பிஜேபி கொடியை பார்த்தா ஏங்க இப்படி பதறீங்க? இங்க என்ன நடக்க போகுது? இந்த இடத்துல மக்களோட பிரச்சனைக்காக பிஜேபிக்காரங்க நிற்கிறாங்க, அதை தடுக்கிறாங்க. புரியுங்களா? அண்ணாமலை அவர்கள் முன்னிருந்தே பர்மிஷன் கேட்கிறார். ஏங்க நாங்கள் இந்த இடத்து போராட்டத்துக்கு நாங்கள் வர்றோம், பர்மிஷன் கொடுங்கன்னா, நீங்க உண்மையாலுமே வந்து ஜனநாயகம் இருக்கிற நாடா இருந்தா, ஜனநாயகம் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமா இருந்தா பர்மிஷன் கொடுக்கணுமா வேண்டாமா? அதையெல்லாம் தாண்டி தான் அவர் வந்தார். ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்றதுக்கு எப்படி ஒரு ஆளுங்கட்சி? அதுதாங்க அவர் வந்தார். வராமல் பர்மிஷன் கேட்காம பண்றதுதான் போராட்டம். பர்மிஷன் கேட்கறது தாங்க ஜனநாயகம். அதை கேட்கணும் ஃபர்ஸ்ட், புரியுதுங்களா? கேட்கணும், கொடுக்கலன்னா அதை தாண்டி போராட்டம், அதை தாண்டி போராட்டம் பண்ணார். புரியுதுங்களா? திருப்பூர் குமரன் சிலை முன்னாடி போராட்டம் பண்ணார். அதுக்கே அவருக்கு எவ்வளவு பிரச்சனை. அவர் வீட்டுக்கு போறாங்க, வீட்டு காவல் வைக்கிறதுக்கு. அவர் அங்கிருந்து ஹாஸ்பிட்டல், அவங்க அப்பா அட்மிட் பண்ணிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் போறாங்க போலீஸ்காரங்க அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு. அதெல்லாம் தப்பிச்சு, அதெல்லாம் தாண்டி அவர் அந்த இடத்துல வந்து நிற்கிறார். மக்களுடைய பிரச்சனைக்காக வந்து நிற்கிறார்.